The Doomsday ஆப்ரஹாம்ஸோட பிலீஃப் மூலமா அந்த உலகம் முடிவுன்றது சில அறிகுறிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிரியால லொகேட் ஆயிருக்க யூஃப்ரட்டிஸ் ரிவருடைய வாட்டர் லெவல் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. செகண்ட் இது எர்த்தோட இன்னொரு ஸ்லோ டவுன் ஆகி ரிவர்ஸ் ஆரம்பிச்சு. தென் உண்மையான இஸ்லாமிக் ஸ்காலர்ஸோட டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் மக்கள் நிலை பாவர்ட்டி ஹார்ட்ஷிப்ஸ் ரிமூவ் ஆரம்பிச்சு. ஃபிஃப்த்லி ஒரு நோய் எப்படி உருவாதுன்னு தெரியாம அதன் மூலமா பல லட்சம் மக்களுக்கு கண்மூடித்தனமா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபைனலி ஒய் குரோமோசோம்ஸோட அழிவு, பெண்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம், ஆண்களுடைய எண்ணிக்கை கம்மியாகவும் ஆரம்பிச்சிடும். உலகம் பார்த்து எல்லாமே உலக அழிவுக்கான அடையாளங்கள். எப்படி உலகம் அழிவு கூட சொல்லலாம். இந்த யூனிவர்ஸ்ல எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. அதே போன்று இந்த யூனிவர்ஸோட அழிவை 20th செஞ்சுரியில காஸ்மாலஜிஸ்ட் மூலமா நிரூபிச்சிட்டாங்க. ஒரு 3 தியரிஸ் மூலமா இந்த உலகம் அழிவுன்றதை சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பிக் ஃப்ரீஸ் தியரி, அண்ட் தி நெக்ஸ்ட் பிக் ரிப் தியரி, அண்ட் தி ஃபைனல் தி பிக் கிரன்ச் தியரி. தி பிக் ஃப்ரீஸ் தியரி எப்படி ஒர்க் ஆகுறதை நம்ம பார்ப்போம். இந்த யூனிவர்ஸ்ல நம்மளோட ஆக்சிஸ்க்கு வெளியில இருந்து டார்க் எனர்ஜி மூலமா நம்ம யூனிவர்ஸ்ல பிளானட்ஸ் வெளியில ஈர்க்கப்படுது. அதே சமயத்துல நம்ம யூனிவர்ஸ்ல உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமா நம்மளோட பிளானட்ஸ் ஒவ்வொன்றும் டார்க் எனர்ஜி மூலமா வெளியில வரதை தடுத்துட்டு உள்ள இருக்குது. நம்ம ஆக்சிஸ்ல உள்ள எல்லா பிளானட்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமா உள்ள இருக்க சமயத்துல அதோட ஒரு கட்டத்துல கிராவிடேஷனல் புல் வந்து ரிலீஸ் ஆகி ஒவ்வொரு பிளானட்டும் வெளியில வந்தோடனே 270.45 செல்சியஸ்ல ஒவ்வொரு பிளானட்டும் ஃப்ரீஸ் ஆகி நம்ம இறந்துருவோம். தென் பிக் ரிப் தியரி. உலகத்தில் எல்லா ஸ்டார் மாதிரி சூரியன் ஒரு ஸ்டார் தான். அந்த ஸ்டாருக்கு ஒரு எரிவாயு தான் ஹீலியம் கேஸ் இருக்கு. இந்த இடத்துல பிக் ரிப் தியரி என்ற இடத்துல சூரியன் அந்த எரிவாய் அந்த ஹீலியம் கேஸ் காலியாகும் போது சூரியன் தன் தன்மை இழந்து அதோட ஒளிதன்மை போய் அது பிளாஸ்ட் ஆயிரும். தென் அவர் சொன்ன மாதிரி நம்ம பிளானட்ஸ் வந்து சோலார் சிஸ்டம் மூட்டி வெளியே போய் 270.45 செல்சியஸ்ல எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி இறந்துரும். தென் ஃபைனலி பிக் கிரன்ச் தியரி. பிக் கிரன்ச் தியரினா சிம்பிளா சொல்லணும்னா சூரியன் சுத்தி இருக்க எல்லா பிளானட்ஸும் சூரியனோட கிராவிடேஷனல் புல்லிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும் போது சூரியன் பிளானட்ஸ் வந்து தன் பக்கம் இழுத்துக்கும். தன் பக்கம் இழுத்துக்க பார்க்கும்போது ஒன்னு சூரியன் பக்கம் வரும். சூரியன் பக்கம் க்ளோஸ் ஆகி வரும்போது மொத்தமா சேர்ந்து அது கிரன்ச் ஆகும். அதான் பிக் கிரன்ச் தியரி. அதாவது பிக் பேங் இப்படி ஒரு புள்ளியில இருந்து பல கோள்களா வெடிச்சு தவறி வந்துச்சோ அதே போல பல கோள்கள் திரும்பி ஒரு மைய புள்ளிக்கே வரும்போது அதுதான் பிக் கிரன்ச் தியரி. இதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆன்ல யஸ்அலூனக அனி ஸாஅத்தி அய்யான முர்ஸான்ற ஆயத்துல தெளிவா விளக்கியிருப்பான். இந்த ஆயத்துல எப்படி வளர்க்கறான்னு கேட்டீங்கன்னா, the Quran use the term weight, சக்குலத் என்ற வார்த்தை வந்து வெயிட்டை குறிக்குது, which means gravity. இந்த சூரியன் கிராவிட்டி வந்து வெயிக்கும் போது தன் பக்கம் எல்லா பிளானட்ஸ் இருக்கிறது தான் அல்லாஹ் இங்க அழகா கூறியிருக்கான் குர்ஆன்ல. இதே போன்றுதான் அல்லாஹ் நடந்ததையும் நடக்க போறதையும் நடந்துகிட்டு இருக்கிறதையும் தன்னுடைய கலாம்ல தெளிவா விளக்கிட்டான்.